சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டார்? சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் சொல்வது என்ன? உண்மையிலேயே தமிழக அரசு சவுக்கு சங்கர் போன்ற பத்திரிகையாளர்களை, பத்திரிகை சுதந்திரத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறதா? சவுக்கு சங்கருடன் இருக்கக்கூடிய மாலதி என்கிற அந்த பெண்ணிற்கு பல கோடி ரூபாய் பெருமான அளவிற்கு சொத்து இருப்பது உண்மையா? சவுக்கு சங்கர் இந்த ஜேர்னலிசத்தை நேர்மையான முறையில் பயன்படுத்துகிறாரா? இதனுடைய பின்னணியில் இருப்பவை என்ன அப்படிங்கிற கேள்விகளோட தான் இந்த காணொலியில நம்ம பேச போகிறோம். 2 நாட்களுக்கு முன்னால பிரபல ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டாரு. அதிகாலையில 6:30 மணிக்கே காவல்துறையினர், போலீஸ்காரங்க வந்து அவருடைய வீட்டில் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு காவல்துறையினர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. உள்ளால இருந்து அவர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. என்னை வந்து கைது செய்ய போறாங்க, 4-5 மாதங்களுக்கு என்ன வெளியில விட மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்றாரு. ஏன்னா அவர் பேர்ல நிறைய வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட 38 வழக்குகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரியான வழக்குகள் தான். மிரட்டினாரு, எங்கிட்ட காசு கேட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வழக்கினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடியது, பெரும்பான்மையான வழக்குகள். அப்போ ஏன் இப்படிப்பட்ட வழக்குகள் வருது அப்படிங்கிற கேள்விகளும் இதற்கு உள்ளாலேயே தொக்கி நின்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, அவர் பேசக்கூடிய விஷயங்கள், எந்த மாதிரியான விஷயங்களை அவர் கையில் எடுத்து பேசுறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுல அவர் பேசக்கூடிய எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சைகளும் இருக்கு. போற போக்கில் எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு பாணி அவருடைய பாணி. சில விஷயங்கள் அவர் பேசுறதுல வந்து நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதை எதற்காக பேசுகிறார் என்கிற கேள்வியும் இதோடைய தொக்கினிக்கு. இந்த நேரத்தில் தான் எந்த பிரச்சனைக்காக இவர் கைது செய்யப்பட்டாரோ, யார் வழக்கு தொடுத்து இவர் கைது பண்ணப்பட்டாரோ அந்த நபர்கள், அந்த திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து பேசியிருக்கிறாங்க. எதனால வந்து நாங்கள் வழக்கு தொடுத்தோம், எதனால சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. என்னன்னா, சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட உடனே சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பல பத்திரிகைகள் வந்து வெளியில வந்து பேசுறாங்க. இது தமிழக அரசு திமுகவுக்கு எதிராக இவர் பேசிட்டு இருக்கிறதுனால அவரை ஒடுக்கிறதுக்காக கைது செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த ஊடகங்கள் வந்து பேசிட்டு இருக்கு. இப்போ இந்த திரைப்படம் ரிட்டன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளர்களும் பத்திரிகையாளர் சந்திச்சு என்ன பேசினாங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் தயாரிக்கிறதே அஜய் வாண்டையார் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த அஜய் வாண்டையார் தான் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்கிறார். இந்த அஜய் வாண்டையார் ஏற்கனவே 2025 ஜூன் மாதம் நினைக்கிறேன், சென்னையில் தனியார் பார்ல வச்சு ஒரு தகராறு ஏற்படுது. அந்த தகராறில் கைது செய்யப்பட்ட நபர். இன்னொரு மிகப்பெரிய பின்னணி என்னன்னா, இவர் அதிமுகவை சார்ந்தவர். இவர் பேரில் நிறைய கேஸ் இருக்கு, வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த பார் உரிமையாளர் ஃபோன் பண்ணி காவல்துறையினர் வந்து கைது பண்ணுறாங்க. அதில் தான் உங்களுக்கு ஸ்ரீசாந்த், நடிகர் கிருஷ்ணா, இப்படி பலரும் போதை வழக்குகளில் சிக்கிறாங்க, மாட்டுறாங்க. தொடர்ந்து அங்கே வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் வந்து போகுது. இந்த வழக்கில் அஜய் வாண்டையார் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத நிரூபணமாகி அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஒரு வீடியோ வந்து வெளியிடுறார். அவர் என்ன சொல்றாரு, அஜய் வாண்டையாருடைய கோடிக்கணக்கான பணம், இந்த கஞ்சா போதைப் பொருள் விற்று உண்டாக்குன பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறதுக்காக இந்த திரைப்படத்தில் அவர் கொடுத்து அதன் மூலமாக இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசுகிறார். இப்போ இந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இயக்குனருடைய பேர் வணக்கம் தமிழா ஷாதிக். அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து மகேஷ் ரம்யா, அவருடைய மனைவி பேரை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் சிறுக சேமித்து உருவாக்கிய பணம், உண்டாக்கின பணம். இந்த மகேஷ் ரம்யா அமெரிக்காவில் தொழில் செய்வதாகவும் அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு பல வருடங்களாக இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறார். அப்படி உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் உடனடியாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்போமே. நகைகளை அடகமான வச்சு எங்களுடைய சேமிப்பை சிறுக சேர்த்து தான் இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்துட்ருக்கோம். அந்த நேரம் இப்படி ஒரு அவதூறை பரப்பி
அதன் மூலமாக தனக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணுறாரு. இவர் பேசினதுமே நாங்கள் வந்து அவரை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி பேசுகிறோம். பேசும்போது அவர் வந்து எங்கிட்ட பேரம் பேசுகிறாரு. இதை தொடர்ந்து பேசாமல் இருக்கணும்னா எனக்கு 10 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேரம் பேசுகிறாரு. அது மட்டுமல்ல, ஃபோன் கால் பேசும்போது அவர் கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் காலுக்கு வரார். என்ன அதை ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவர் லைனுக்கு வந்த உடனேயே அதையே நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி எடுத்தோம், அதற்கான ஆதாரங்களை காவல்துறையினரிடத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க நேரடியாக நீ ஆஃபீஸுக்கு வா காசு கொண்டு அப்படின்னு சொல்லி பேசின நேரம் இவர்கள் அலுவலகத்துக்கு போனதாகவும், அங்கே இருந்து பேசும்போது நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் வந்து செய்தி வெளியிட்டது வந்து தவறு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த தயாரிப்பாளர் தாக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாங்கள் கொண்டு போன அந்த 1 லட்சம் ரூபாயை அவங்க வந்து எங்கள் கையிலேருந்து பிடுங்கி எடுத்துட்டாங்க. அந்த மாலதி, சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய அந்த பொண்ணு, அவங்க வந்து தகாத வார்த்தைகளால் எங்களை வந்து திட்டினாங்க. அது மாதிரி ஒரு 4 பேரை அழைச்சி எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத வந்து அவர்கள் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இதில் அவர்கள் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் கையில் எடுத்து அதன் மூலமாக பணம் பிடுங்கக்கூடிய வேலையை, மிரட்டக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இதற்கு முன்னால் நமக்கு தெரியும், இந்த சென்னையில் வந்து ஒரு தனியார் பார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சொந்தமானது. எப்படி இந்த பாரை வந்து திறக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக வைக்கிறாங்க. இதில் அந்த பாரனுடைய உரிமையாளர் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர்கிட்டையும் 10 லட்சம் ரூபாய் வந்து சவுக்கு சங்கர் கேட்டிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் உடனடியாக தர முடியாது, நான் ஒவ்வொரு லட்சம் ரூபாயா தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதுக்காகத்தான் இந்த ரூபா வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனுடைய பின்னணி, அதனுடைய விஷயங்கள், அதில் உண்மை இருக்கா, அவர்கள் சொல்கிறது பொய்யா அப்படிங்கிறது தெரியாது இந்த பார் விஷயம். அப்போ இப்படி பல்வேறு விஷயங்கள், வழக்குகள் இவர் மேலே தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பார் ஓனரும் வந்து என்னை மிரட்டி காசு பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி 38 வழக்குகள் இவருக்கு தலையில் இப்போ இருந்துகிட்ருக்கு. நமக்கு தெரியும் நண்பர்களே, இப்போ பலரும் பேசுகிறாங்க, இவர் உண்மைக்காக போராடக்கூடியவர், நீதிக்காக வெளியில் உண்மைகளை கொண்டு வரவர், இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக வந்து கடுமையாக வேலை செய்கிறாரு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பத்திரிகையாளர், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நமக்கு தெரியும் 2022 கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதிங்கிற பெண், 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீமதி என்கிற பெண் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது, சமாச்சாரங்கள் வந்து பேசப்பட்டது. ஒரு பெண் இறந்து போனது, அதில் உண்மையை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்டாக இருந்தால் அதை பேசியிருக்கணும். ஆனால் இவர் கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு. கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்கே டீ சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சுட்டு உண்மையை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஆதரவாக பேசுகிறார். அதற்கு சில நாட்களிலேயே இவருக்கு ஒரு கார் புதுசாக வந்து வாங்குறாரு. நண்பர்கள் இதை எனக்கு பரிசா தந்தாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறார், பேட்டியில் சொல்கிறார். அப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேஸு, சர்ச்சைக்குரிய முறையில் ஒரு பெண் இறந்து போகிறார். அந்த உண்மையான விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய கடமையாக இருக்க முடியும். அதை தாண்டி வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த விஷயத்திலேயே நீங்கள் அந்த பள்ளியினுடைய அதிகார மையத்திற்கு ஆதரவாக போய் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதனுடைய உள்நோக்கம் என்ன, உங்களுக்கு என்ன கைமாறப்பட்டது, எவ்வளோ ரூபாய் அதற்காக வாங்கினீங்க, அந்த கார் யார் தந்தது, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நமக்கு எழத்தான் செய்யும், எழாமல் இருக்காது. நீங்கள் அவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரே, போல்டாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்களில் உண்மை இருக்காது, போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறதாக இருக்கும். சில விஷயங்களில் உண்மை இருக்கும், இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால்
அவர் எதற்காக அதை பேசுகிறார், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறார் அப்படிங்கிற கேள்விகள் அதுல இருக்கு. அதுல தான் இந்த காரு, இந்த சொத்துக்கள், இந்த கணக்குகள் எல்லாம் வருது. ஏற்கனவே அவர் கூட இருக்கக்கூடிய மாலதி என்கிற அந்த நபர், அந்த பெண்ணிற்கு தீநகர்ல 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு வீடு இருக்கிறதாகவும், பல்லாவரத்தில் 3 கோடி மதிப்பிலான வீடு இருக்கிறதாகவும், தேனி பகுதிகளில் பல்வேறு எஸ்டேட்டுகள் அவருடைய பேர்ல இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு முன்னால மாலதியை காவல் நிலையத்தில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. மாலதிட்ட விசாரிச்சது எல்லாமே அவருடைய சொத்துக்கள், உங்களுக்கு சொத்துக்கள் எங்கெங்க இருக்கு, 2 வீலர் வச்சிருக்கீங்களா, யாருடைய பேர்ல சொத்துக்கள் இருக்குது இருந்தா, இப்படிங்கிற டீட்டெயில் தான் எடுத்திருக்காங்க. இதுல தமிழக அரசிற்கு உள்நோக்கம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதனால கைது பண்ணாங்க. ஆனா இதனுடைய அரசியல் நோக்கம் அதுக்கு உள்ளால நம்ம போகல. ஆனா சவுக்கு சங்கர் அவர்கள் பண்றது நியாயமா அப்படிங்கிற கேள்விகள் பல்வேறு செய்திகள்ல, பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த சொத்து கணக்குகள்லாம் எடுத்தீங்கனாலே தெரியும். இன்னொன்று சொல்றாங்க, இவரை பேக்கப் பண்றது யாரு, இவருடைய பின்னணியில இருக்கிறது யாரு, இவருக்கு பொருளாதார அந்த பலன்களை கொடுக்கிறது யாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமான ரகசியம். இந்த ரகசியத்துக்கு பின்னால தான் நமக்கு எல்லாவற்றையும் பார்க்கணும். இன்னொன்று, ஏற்கனவே இவர் சீமானை ஆதரிச்சாரு, இப்ப சீமானை எதிர்க்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய கொள்கை என்ன? விஜய் அவர்களை ஆதரிச்சாரு, இப்போது விஜய் அவர்களை எதிர்க்கிறாரு. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அதனுடைய உள்நோக்கம் விஜய் அவர்களுடைய அந்த பிடிமானம் இல்லாத கொள்கை, ஒரு கொள்கையும் கிடையாது. 5-6 தலைவர்களை பின்னால வச்சுட்டு இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறார். இது சாதாரண பத்திரிகையாளர்களுக்கு, ஒரு அளவுக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு, தமிழக வரலாறு தெரிந்தவர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய சாதாரணவர்களுக்கு தெரியும் விஜய் யாருடைய பின்னணி அப்படிங்கிறது. அப்போ நேர்மையான விஷயங்கள் நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா, விஜயை நீங்கள் ஏன் ஆதரிக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஏன் விஜய் எதிர்க்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன, அப்ப பின்னணியில என்ன நடக்கிறது, உங்களுடைய ஸ்டாண்டு, நீங்க அதிமுகவை ஆதரிக்கலாம், திமுகவை ஆதரிக்கலாம், அது வேற. என்ன காரணத்திற்காக நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வேணும்ல. இப்ப இங்க ஏகப்பட்ட பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க. அப்பப்ப ஸ்டாண்டை மாத்திக்கிறது இல்லை. அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிமானம் இருக்கும். அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் பேசுவாங்க. பாஜக எதிர்ப்பு இருக்கும், அந்த பாஜக எதிர்ப்பினுடைய அடிப்படையில் பேசுவாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. ஒரு சார்புடன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த பத்திரிகை தர்மம் எதை சார்ந்து இருக்கிறது, அவருக்கு கோடி கோடியாக வரக்கூடிய பணத்தினுடைய அடிப்படையில் இந்த ஊடகத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை, விடை இல்லை. ஆனால் நமக்கு தெரிந்த வகையில் இந்த மாலதி என்கிற பெண்ணிற்கு, சவுக்கு சங்கரை சார்ந்த பலருக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது சந்தேகத்துக்குரியது. என்னன்னா 10-30 வருஷ காலம், 40 வருஷ காலம் பத்திரிகை துறையில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொத்து இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் ஊடகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்களாகவும் இருங்க, கோடிக்கணக்கான சொத்துக்களை வாங்க முடியுமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. முடியாது. அன்றாடம் ஜீவிதத்தை வாழ்வை கழிக்கிறதுக்கான வருவாய் தான் இதுலேருந்து வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பிரபலமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி அவருடைய சிக்கல் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம். இந்த அளவில் தான் பத்திரிகை துறை இருந்து கொண்டிருக்கிறது, வேலை பார்க்குறவர்களுடைய வாழ்க்கை முறையும் இருந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரமும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த பின்னணிகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் தெளிவு, சவுக்கு சங்கருடைய இந்த பத்திரிகை தர்மம் எதை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.